Welcome by all students, viewers and respectable people to my channel. Right, students and viewers, we are in third lesson. So the third lesson name is reproductive health. So in Tamil, Inapperikanalan. So this is English medium video. Today's section we are going to discuss about medical termination of pregnancy, sexually transmitted disease. Come to the introductory part. So the important heading is medical termination of pregnancy, MTP, very important heading, very important area. So in Tamil, மருத்துவ ரீதியான கருக்கலைப்பு, MTP, medical termination of pregnancy. So medical method of abortion, medical method means in Tamil மருத்துவ முறையை பயன்படுத்தி abortion அப்படின்னா கருக்கலைப்பு. ஸோ மெடிக்கல் மெத்தட் ஆஃப் அபார்ஷன் இஸ் எ வாலண்ட்ரி, சரிங்களா? ஸோ வாலண்ட்ரி அப்படின்னா விருப்பத்துடனோ, வாலண்ட்ரி மீன்ஸ் விருப்பத்துடனோ ஆர் இன்டென்ஷனல் டெர்மினேஷன் அல்லது வேண்டுமென்றே. ஓகே, ஸோ மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் மெடிக்கல் மெத்தட் ஆஃப் அபார்ஷன், சரிங்களா? மருத்துவ முறையை பயன்படுத்தி கருக்கலைப்பு என்பது இஸ் எ வாலண்டரி, விருப்பத்துடனோ அல்லது இன்டென்ஷனல் டெர்மினேஷன், வேண்டுமென்றே கருக்கலைப்பு செய்து, இன்டென்ஷனல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி, சரிங்களா? ஸோ அந்த கருவை வேண்டுமென்று அல்லது விருப்பத்துடனோ கலைத்தல். எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன் எ சர்ஜிக்கல், சரிங்களா? இன் எ நான் சர்ஜிக்கல் மீன்ஸ் வித்தவுட் ஆப்ரேஷன், சரிங்களா? ஸோ அறுவை சிகிச்சை இன்றி, வித்தவுட் ஆப்ரேஷன், நான் சர்ஜிக்கல் ஆர் நான் இன்வேசிவ் மீன்ஸ் கருவிகள் உள்ளே நுழைத்தல் இல்லை, சரிங்களா? கருவிகள் உள்ளே நுழைக்க மாட்டாங்க, சரிங்களா? ஸோ ஆப்ரேஷன், தேர் இஸ் நோ ஆப்ரேஷன் அண்ட் தேர் இஸ் நோ இன்ஸ்ட்ருமெண்ட் இன்செர்டட் இன்சைட், சரிங்களா? ஸோ இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட், அந்த அறுவை சிகிச்சை பயன்படக்கூடிய கருவிகளை உள்ளே செலுத்துவதோ அல்லது ஆப்ரேஷன் ப்ராசஸோ கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஈஸியஸ்ட் மெத்தட் தான் MTP, மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி. ஒன் செகண்ட், வெரி இம்பார்ட்டன்ட் 3 மார்க். ஸோ மெடிக்கல் மெத்தட் ஆஃப் அபார்ஷன் இஸ் எ வாலண்டரி ஆர் இன்டென்ஷனல் டெர்மினேஷன் ஆஃப் pregnancy in a non-surgical or non-invasive way. Okay, so 3 mark question. Next, yearly medical termination is extremely safe up to 12 weeks. Understood? So yearly medical termination. So the முன்கூட்டியே நாம் இந்த மெடிக்கல் டெர்மினேஷன்ஸுங்களை மருத்துவ முறையை பயன்படுத்தி கருவை கலைக்கிறோம்னா கரு உருவானதிலிருந்து, ஓகே, ஃப்ரம் த ப்ரெக்னென்ட் அப் டு ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர், சரிங்களா? ஸோ அந்த கரு உருவானதுலேருந்து முதல் 3 வாரத்துக்குள்ளே என்ன பண்ணிடணுங்க, நான் பண்ணிடணும். ஸோ 1 மந்த்துக்கு 4 வீக்கு, ஸோ 3 × 4 12. அண்டர்ஸ்டுட்? ஸோ நம்ம கரு உருவானதுலேருந்து 12வது வாரத்துக்குள்ளே டெர்மினேஷன், அந்த கருவை அழிச்சிடணும். ஸோ அப்படி பண்ணால் கொஞ்சம் சேஃப். ஓகே, ஸோ இயர்லி மெடிக்கல் டெர்மினேஷன், ஸோ முன்கூட்டியே அந்த மெடிக்கல் டெர்மினேஷன், சரிங்களா? ஸோ அந்த மருத்துவ முறையான கருக்கலைப்பு என்பது எக்ஸ்ட்ரீம்லி சேஃப். எது வரைக்கும் சேஃபாக இருக்கும்? ஸோ சேஃப் அப் டு 12 வீக்ஸ், ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர். ஓகே, த ப்ரெக்னன்சி பீரியட் இஸ் டிவைடட் இன்டு 3 ட்ரைமஸ்டர், ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர், செகண்ட் ட்ரைமஸ்டர், தேர்ட் ட்ரைமஸ்டர். ஸோ ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் டு மெடிக்கல் டெர்மினேஷன். அண்டர்ஸ்டுட்? ஓகே, ஸோ முதல் 12 கரு உருவானதுலேருந்து 12 வாரத்துக்குள்ளே அந்த கருவை கலைக்கிறது சேஃப்ங்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட், pregnancy and generally has no impact on women's fertility. ஓகே, ஸோ அந்த மாதிரி 12 வீக்குக்குள்ளே நம்ம அந்த டெர்மினேஷன் பண்ணிட்டோம்னா there is no problem and generally has no impact on women fertility. ஸோ அந்த உமனுடைய ஃபெர்டிலிட்டியை எந்தவித எஃபெக்டும் பண்ணாது, எந்தவித துன்பமும் பண்ணாது. ஓகே, there is no problem in women's fertility. So in case over the period of 12 weeks, சரிங்களா, 12 வீக்கை தாண்டி அப்புறம் மெடிக்கல் டெர்மினேஷன் பண்ணால் ஃபீமேலுடைய அந்த இனப்பெருக்க திறன் குறையலாம் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. பாருங்கள், ஸோ அபார்ஷன் டியூரிங் செகண்ட் ட்ரிம்ஸ்டர், சரிங்களா? ஒருவேளை அபார்ஷன் கருக்கலைப்பு எப்போ செய்கிறோம்னா செகண்ட் ட்ரிம்ஸ்டர் அப்படின்னா 2ஆம் முப்பருவன்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர், செகண்ட் ட்ரைமஸ்டர், தேர்ட் ட்ரைமஸ்டர், மொத்தம் 9 மந்த்தை நம்ம இப்படி பிரிச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு 3 மாதம் ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர், செகண்ட் 3 மந்த்தை செகண்ட் ட்ரைமஸ்டர்,
3 months. ஸோ தேர்டு ட்ரிம்ஸ்டர்னு சொல்கிறோம். ஸோ அபார்ஷன் டியூரிங் த செகண்ட் ட்ரிம்ஸ்டர், சரிங்களா. ஸோ அந்த 2வது ட்ரிம்ஸ்டர் அந்த சமயத்தில் அபார்ஷன் டியூரிங் செகண்ட் ட்ரிம்ஸ்டர் இஸ் மோர் ரிஸ்கி, ரொம்ப ஒரு சிக்கலானது. as the fetus become intimately associated with the maternal tissue. ஏன் செய்ய வேண்டாம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த செகண்ட் ட்ரிம்ஸ்டர், சரிங்களா, 2வது முப்பருவம், முதல் 3 மாதம் முடிஞ்சது, அடுத்த 3 மாதம் தொடங்குது இல்லைங்களா, அது செகண்ட் ட்ரிம்ஸ்டர்னு சொல்லுவோம். ஸோ தட் டியூரிங் தட் பீரியட், அந்த பீரியடில் ஃபியூட்டஸுக்கும் அந்த மதருக்கு இடையில் நிறைய வந்து லிங்க் இருக்கும், நிறைய மெட்டர்னல் கனெக்ஷன் இருக்கும், மெட்டர்னல் டிஷ்யூ வந்து கனெக்ஷன் இருக்கும், இன்டிமேட்லி கனெக்ஷன் இருக்கும். ஸோ தாய்க்கும் அந்த குழந்தைக்கு இடையில் நிறைய கனெக்ஷன் இருக்கும். ஸோ லாட் ஆஃப் டிஷ்யூஸ் ஆர் ஃபார்ம்டு இன் இன்சைடு த மதர். ஓகே, ஸோ it is more risky because as the fetus become intimately associated with the maternal tissue. Maternal means mother. அம்மாவனுடைய திசுவுடன் குழந்தையின் அந்த ஃபியூட்டஸினுடைய திசு தொடர்பு வைத்திருக்கும், நிறைய திசுக்கள் அந்த மாதிரி உருவாயிருக்கும். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா லீகலைஸ்டு, சரிங்களா, அது சட்டமாக கொண்டுட்டு வந்தாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா லீகலைஸ்டு எம்டிபி 1971, சரிங்களா. மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி 1971, 1971 அந்த செட்டை கொண்டுட்டு வந்தாங்க. அது எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் நெசசிட்டி, மருத்துவ தேவை இருந்தால் மட்டும், அண்டு சோசியல் கான்சிக்வன்ஸ், சரிங்களா, சமூக நலனுக்காகவும் மட்டுமே இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. ஓகே, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா லீகலைஸ் சட்டப்பூர்வமாக கொண்டு வந்தாங்க எம்டிபி, மெடிக்கல் டெர்ம் ப்ரெக்னன்சி. எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1971 ஃபார் மெடிக்கல் நெசசிட்டி. மெடிக்கல் நெசசிட்டி அப்படின்னா மருத்துவ தேவை என்றால் மட்டுமே, சரிங்களா, கண்டிப்பாக கலைக்கணும்னா அந்த பெண் வந்து இறந்துருவா அப்படிங்கிற கண்டிஷன் தான் மட்டுமே மெடிக்கல் நெசசிட்டி, மருத்துவ தேவை என்றால் மட்டுமே, அல்லது சோசியல் கான்சியஸ், சரிங்களா, சமூக நலன் இருந்தால் மட்டுமே, அந்த சூழ்நிலை இருந்தால் மட்டுமே ஸோ நாம் என்ன பண்ணலாம், ஸோ இந்த எம்டிபி பயன்படுத்தலாம்னு சொன்னாங்க. அது வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷனோட, சில கட்டுப்பாடோடு கொண்டு வந்தாங்க. ஓகே, வித் சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷன் லைக் செக்ஸ் டிஸ்கிரிமினேஷன், பால் கண்டறிதல், மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபிகேஷன், லைக் செக்ஸ் டிஸ்கிரிமினேஷன், இல்லீகல் ஃபீமேல் ஃபியூட்டிசைட் டு அவாய்ட் இட்ஸ் மிஸ்யூஸ். சரிங்களா, கூட என்ன ரெஸ்ட்ரிக்ஷனில் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதோடைய முக்கிய நோக்கம் என்ன, கோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரெஸ்ட்ரிக்ஷன், அந்த கட்டுப்பாடில் என்ன சொன்னாங்கன்னா, செக்ஸ் டிட்டர்மினேஷனுக்காக பயன்படுத்தாதீங்க, சரிங்களா. அந்த மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபிகேஷனுக்கு டஸ் நாட் யூஸ் தட் டெக்னிக், சரிங்களா. ஸோ மேல் ஃபீமேல், ஆண் பெண்ணை கண்டறிவதற்கு இதை பயன்படுத்தாதீங்க. இல்லீகல் ஃபீமேல், சரிங்களா, ஸோ சட்டத்திற்கு புறம்பாக ஃபீமேல் ஃபியூட்டிசைட், பெண் கருக்கொலை செய்கிறக்காக கண்டறிய முடியுங்களா. ஸோ அந்த ரெண்டையும் தடுப்பதற்கோட நோக்கத்தில் தான் செக்ஸ் டிட்டர்மினேஷன். ஸோ இட் ப்ரிவென்ட்ஸ் செக்ஸ் டிட்டர்மினேஷன் அண்ட் இல்லீகல் ஃபீமேல் ஃபியூட்டிசைட் டு அவாய்ட் டு இட்ஸ் மிஸ்யூஸ், சரிங்களா. ஸோ இதை இந்த மாதிரி காரணங்களுக்காக மிஸ்யூஸ் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி சட்டத்திட்டத்தை உள்ளே கொண்டுட்டு வந்து, ஸோ ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனோட, ஆனால் யாருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும், மெடிக்கல் நெசசிட்டிக்கும் சேம் டைம் சோசியல் கான்சிக்வன்ஸ், சமூக நலனுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ சட்டத்தை அந்த லீகல் மெத்தடில் சட்டத்தை கொண்டுட்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா MTP performed illegally. Okay, so MTP, medical termination of pregnancy, performed illegally. Illegally means சட்டத்திற்கு புறம்பாக, சட்டத்திற்கு தெரியாமல், சட்டத்திற்கு ஒழுங்கு irregular-ஆக பண்ணுறது. ஸோ MTP performed illegally by, சில பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க சட்டத்தை புறம்பா தெரியாமல். ஸோ அன்குவாலிஃபைடு குவாக், சரிங்களா, போலி மருத்துவர்கள், தகுதியற்ற குவாக்னா போலி மருத்துவர்கள், அன்குவாலிஃபைடு குவாக் போலி மருத்துவர்கள். ஓகே, ஸோ அன்குவாலிஃபைடு குவாக் இஸ் அன்சேஃப், சரிங்களா. அந்த மாதிரி போலி மருத்துவர்களை பயன்படுத்தி MTP பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா குட் பி ஃபாட்டல், சரிங்களா. அந்த நீங்களே இறந்து போகலாம். ஸோ அந்த ஃபீமேலு டெத் ஆகிடுவாங்க இன்கேஸ். ஸோ அந்த ஃபியூட்டஸ் ஆல்சோ டெத். ஓகே, ஸோ ரெண்டுமே செத்து போயிடுவாங்க, சரிங்களா. ஸோ அந்த மதரை இறந்துடுவாங்க, ஃபியூட்டஸ் இறந்துடுவாங்க. ஃபாட்டல் மீன்ஸ் டெத். ஸோ MTP ஆஃப் த ஃபஸ்ட்டு கன்செப்ஷன் மேபி, கன்செப்ஷன் மீன்ஸ் ப்ரெக்னென்சி. ஸோ MTP ஃபஸ்ட்டு, ஸோ முதல் கருவுறுதலையே ஃபீமேல் ஃபஸ்ட் டைம் வந்து ப்ரெக்னென்ட் அட்டன் பண்ணுறாங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சிலேயே MTP மெடிக்கல் டெர்மினேஷன், மருத்துவ கருக்கலைப்பு செஞ்சோம்னா மே ஹேவ் சீரியஸ் ஃபிசியலாஜிக்கல் கான்சர்ன்ஸ், சரிங்களா. சைக்கலாஜிக்கல், சீரியஸ் சைக்கலாஜிக்கல் மீன்ஸ் உளவு ரீதியான, சரிங்களா, மனம் ரீதியான ஒரு என்ன சொல்கிறது, மனம் ரீதியான வேதனைகள் நிறையா வரும், மனம் ரீதியான கோளாறுகள் நிறையா வரும், சரிங்களா. அதனால் மெடிக்கல் டெர்மினேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் லாட் ஆஃப் டைம் திங்க் இட், அதை பற்றி நிறைய திங்க் பண்ணுங்கள், அப்புறம் பண்ணுறது சேஃப். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஸோ 3.5 is completed. ஸோ நெக்ஸ்ட் திஸ் இஸ் த MTP சம்டைம் ஹேஸ் 3 mark or 5 mark, வெரி இம்பார்ட்டண்ட்
1 mark area and 2 mark area. So next important heading is what? Sexually transmitted disease. Next heading is what? Sexually transmitted diseases. So in Tamil, பால்வினை நோய்கள். What is the next heading? பால்வினை நோய்கள். Okay, so sexually transmitted diseases commonly we are described as, so this is transfer from one person to another person through sexual contact. Okay, so this sexually transmitted diseases transfer from one person, that means infected person, to other person during sexual arousal, during sexual union. சரிங்களா, அது காமனாக சொல்கிறேன் பாருங்கள். சரிங்களா, ஒரு மனிதருக்கு வந்து இந்த செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் இருக்குது, இந்த பால்வினை நோய் இருந்துச்சுன்னா, ஸோ அந்த மனிதரோட இன்னொரு மனிதர் செக்ஸுவல் கான்டாக்ட், சரிங்களா, ஸோ இனப்பெருக்கத்தில் ஈடுபடும் போது ஸோ அந்த பாதிக்கப்பட்ட மனிதனிலிருந்து இந்த சாதாரண மனிதனுக்கு தொற்றிக்கொள்கிறது. அதனால் அது என்ன சொல்லணும்னா பால்வினை நோய்கள். செக்ஸ் வழியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால ஸோ திஸ் இஸ் கால்ட் செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ். ஒன் டைரக்ட் பார்ட். ஸோ செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ், STDs, sexually transmitted STD, sexually transmitted diseases STD are venereal diseases or reproductive tract infection. These are commonly considered as 3-way. Okay, STDs are in 3-way. So first one is what? Sexually transmitted STD or venereal diseases, பால்வினை நோய்கள், or reproductive tract infection, இனப்பெருக்க பாதை தொற்று, RTA. VD means venereal disease, short form. RTA, reproductive tract infection, RTA, are called sexually transmitted infection. இதெல்லாம் என்ன சொல்லுவோம்? செக்ஸுவலி டிரான்ஸ்மிட், சரிங்களா. ஸோ பால்வினை நோய் தொற்று அப்படின்னு சொல்லுது. பால்வினை செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன், சரிங்களா. பால்வினை தொற்றுக்கள் என்ன அழைக்கிறோம்? பால்வினை தொற்றுக்கள் என்ன அழைக்கப்படும்? STIன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு, நார்மலி STI ஆர் டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம், நார்மலி STI are transmitted from person to person during intimate sexual contact with infected partner, சரிங்களா. ஸோ நார்மலி STI, செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ், பால்வினை நோய்கள் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பெர்சன் டு பெர்சன், ஒரு மனிதன் ஒரு மனிதனுக்கு எப்படி பரவுன்னு பார்த்தீங்கன்னா டியூரிங், எப்போ பரவுது? டியூரிங் இன்டிமேட் செக்ஸுவல் கான்டாக்ட், நெருங்கிய பால் தொடர்பு இருக்கும்போது, நெருங்கிய செக்ஸுவல் கான்டாக்ட், சரிங்களா. ஸோ ஆண் பெண் இணைவின் பொழுது வந்து பரவுகிறது. அந்த பெண் யாரோ ஒருத்தருக்கு செக்ஸுவல் பார்ட்னர், யாரோ ஒருத்தர் இன்ஃபெக்ட் ஆகிருப்பாங்க இல்லையா, நோய் தொற்று பாதிப்படைஞ்சிருப்பாங்க இல்லையா, இன்ஃபெக்டட் பார்ட்னர்னா பாதிப்படைந்த ஒரு பெண்மணிலிருந்தோ ஒரு ஆணிலிருந்தோ ஸோ மற்றொரு மனிதருக்கு பரவுது அப்படிங்கிறாங்க. ஸோ இன்ஃபெக்ஷன் லைக் ஹெப்பாட்டிட்டிஸ் B, HIV are directly transmitted as well as by sharing. ஸோ இன்ஃபெக்ஷன் லைக் ஹெப்பாட்டிட்டிஸ் B, ஹெப்பாட்டிட்டிஸ் மீன்ஸ் a kind of liver infection, isn't it? You know already. Infection like hepatitis B. Okay, hepatitis B virus, hepatitis B, HIV, human immunovirus. So both are transmitted sexually as well as by sharing infusion needle. Okay, so அது வந்து இந்த ஹெப்பாட்டிட்டிஸ் B வைரஸ், சரிங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா HIV வைரஸ், இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த செக்ஸுவல் கான்டாக்ட் மட்டும்தான் பரவுதுன்னு சொல்ல முடியாது, சரிங்களா. ஸோ த செக்ஸுவல் கான்டாக்ட் only, not a major reason. Some other reasons also responsible for so this kind of infection. Okay, what are that means? Infusion needle, சரிங்களா. ஸோ இது எப்படி பார்த்தீங்கன்னா உட்செலுத்தும் ஊசிகள், இன்ஃபியூஷன் நீடில், சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் மீன்ஸ் அறுவை சிகிச்சை கருவிகள். ஓகே, ஸோ இன்ஃபியூஷன் நீடில், சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், வித் இன்ஃபெக்டட் பீப்புள், சரிங்களா. ஸோ அந்த பாதிப்படைந்த மனிதர்களுடைய உடம்புல வந்து போடப்பட்ட இன்ஃபியூஷன் நீடில், உட்செலுத்தப்பட்ட ஊசி தூக்கி இன்னொருத்தருக்கு அப்படியே போடுறது. நெக்ஸ்ட் சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், சரிங்களா. ஒருத்தருக்கு அறுவை சிகிச்சை செய்து அந்த சாதனங்களை எடுத்து, அதாவது பாதிப்படைந்த இன்ஃபெக்டட் பர்சனுக்கு அறுவை சிகிச்சை செய்து, சரிங்களா, சர்ஜிக்கல் ஆப்ரேஷன் செஞ்ச இன்ஸ்ட்ருமெண்ட்டை தூக்கி நல்ல ஹெல்த்தியான பர்சனுக்கு ஆப்ரேஷன் செய்யும்போது பரவுது. அதுக்கடுத்து பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன், சரிங்களா. ஸோ ரத்த மாற்றம், ஒன் பர்சன் வந்து இன்னொரு பர்சனுக்கு ரத்தத்தை மாற்றும் போது ஏற்படலாம். ஃப்ரம் இன்ஃபெக்டட் மதர் டு பேபி, அதே மாதிரி இன்ஃபெக்டட் மதர் டு பேபி, சரிங்க. திஸ் ஆக்சுவலி 3 mark. ஸோ வாட் ஆர் த வே செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் ஆர் transmitted? Second of 3 mark, sometime as 3 mark or 2 mark. Okay, people in the age group of 50 to 24 years are prone to this infection. prone ரொம்ப எளிதாக தொற்றிக்கொள்ளும். ஸோ பீப்புள் இன் யாரெல்லாம் 14லேருந்து 24 இயர்ஸ், பீப்புள் த ஏஜ் ஆஃப் 15 to 24 இயர்ஸ், எந்தெந்த பீப்புள் எந்தெந்த மக்களெல்லாம் 15லேருந்து 25, 15லேருந்து மேலே 15, 16, 17, 18, 19, 20,
21, 22, 23, 24. ஸோ இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸுக்கு தட் ஆர் ஈஸிலி அஃபெக்டட். ப்ரோன் மீன்ஸ் எளிதாக, ப்ரோன் டு தஸ் இன்ஃபெக்ஷன். ஸோ இந்த ரிஸ்க் ரொம்ப இன்ஃபெக்ட் ஆகிடுவாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பேக்டீரியல் எஸ்டிஐ, சரிங்களா, பேக்டீரியா வழியாக பரவக்கூடிய செக்ஸுவலி டிரான்ஸ்மிஷன் பேக்டீரியல் எஸ்டிஐ ஆர் கொனேரியா. எக்ஸாம்பிள், சம் எக்ஸாம்ஸ் ஆர் ஹியர். இட்ஸ் ஆல்சோ 3 mark. ஸோ வாட் ஆர் த பேக்டீரியல் எஸ்டிஆர்ஸ் இன்க்ளூடட் இன் அவர் சாப்டர் அப்படின்னு கேட்பாங்க. 3 mark. ஸோ பேக்டீரியா வழியாக பரவக்கூடிய செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட், அதாவது பால்வழி நோய்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கொனேரியா, செகண்ட் ஒன் இஸ் சிஃபிலிஸ், தேர்ட் ஒன் இஸ் கேன்க்ராய்டு, தேர்ட் ஒன் இஸ் கிளாமிடையாசிஸ், ஸோ ஃபிஃப்த் ஒன் இஸ் லிம்போகிரானுலோமா, வெனிரியம். ஓகே, these 5 diseases very important. Bacterial STI, very important 2 mark question, note it. Okay, so bacterial STI, note it. 2 mark question or 3 mark, sometimes as 3 mark or 2 mark. Okay, bacterial STI, what are that? First one is gonorrhea, second one is syphilis, third one is chancroid, fourth one is chlamydiasis, fifth one is lymphogranuloma, venereum. Okay, these 5 diseases are bacterial sexually transmitted diseases. Okay, so these 3 very important 3 mark. Next, with the viral STR. Okay, so the diseases transmitted through virus. Okay, so it causes virus. So what are the diseases means? Genital herpes. What are the viral STI? Genital herpes. So genital herpes in Tamil, தமிழில் வந்து தமிழ் அப்படியே சொல்லுவோம். ஓகே, ஸோ பேக்டீரியல் டிசீஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். வைரல் டிசீஸ் ஆர் ஜெனிட்டல் ஹெர்ப்ஸ், ஜெனிட்டல் வார்ட்ஸ், ஹெப்பாட்டிட்டிஸ் பி, எய்ட்ஸ். Okay, these 4 are very important viral disease. What are that? The viral STR, viral STR, genital herpes. Okay, genital herpes. அதாவது தமிழில் நாம் அதை அழகாக சொல்லலாம். பிறப்புறுப்பு அக்கின்னு சொல்லும். ஜெனிட்டல் ஹெர்ப்ஸ்னால் பிறப்புறுப்பு அக்கின்னு, ஜெனிட்டல் ஹெர்ப்ஸ்னால் பிறப்புறுப்பு அக்கின்னு தமிழில் சொல்லுவோம். ஜெனிட்டல் ஹெர்ப்ஸ் கமா ஜெனிட்டல் வார்ட்ஸ், பிறப்புறுப்பு மறு உருவாரு. ஹெப்பாடைட்டிஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் வைரல் டிசீஸ். நெக்ஸ்ட்டு ட்ரைகோமொனாசியாசிஸ் இஸ் ஏ புரோட்டோசோவா நெஸ்ட். இது புரோட்டோசோவானால். இப்போ பேக்டீரியா இஸ் ஓவர், வைரஸ் இஸ் ஓவர், தேர்ட் ஒன் இஸ் வாட்? புரோட்டோசோவா. ஸோ ட்ரைகோமொனாசியஸ் இஸ் ஏ புரோட்டோசோவா நெஸ்ட். புரோட்டோசோவா வரக்கூடிய செக்ஸுவலி டிரான்ஸ்மிட் டிசீஸ். ஓகே, அண்ட் கேண்டிடியாசிஸ் ஏ ஃபங்கல் டிசீஸ். நோட் பண்ணிங்க. ட்ரைகோமொனாசியஸ் இஸ் ஏ இம்பார்ட்டன்ட் protozoan disease, 1 mark question. Next, fungal infection. Fungal STI is candidiasis. It's a disease name. சரிங்களா, இந்த கேண்டியாஸ்ங்கிறது ஒரு வகையான ஃபங்கல் பூஞ்சையினால் வரக்கூடிய நோய். ஓகே, ஸோ த STI caused by bacteria, fungi, protozoa or parasites. Okay, so lot of things cause different kind of sexually transmitted disease. What are that? So bacteria, fungi, protozoa, parasite can be treated with antibiotic. So those kind of diseases treated with antibiotic. You know, already know something about antibiotic. Antibiotic is a kind of medicine. So antibiotic are other some important medicines. So whereas STI caused by virus, so in case STI are caused by virus, so those virus diseases cannot be treated. ஓகே, அந்த மாதிரி வைரஸ்னால் ஒரு டிசீஸ் வந்துட்டா அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது ரொம்ப கடினம், இல்லை கொடுக்க முடியாது. ஸோ பை ஆன்டிவைரல் மெடிக்கேஷன். ஸோ பட் த சிம்டம்ஸ் கேன் பி கண்ட்ரோல் பை, அது வந்து கண்டுபிடிக்க முடியாது. அந்த சிம்டம்ஸ் தெரிஞ்சதுன்னா ஆன்டிவைரல் மெடிக்கேஷன். சரிங்களா, ஸோ வைரஸுக்கு எதிரான சில மருந்துகளை இருக்குது, அதை கொடுத்து சரி பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஓகே, லேட்டக்ஸ் காண்டம் யூசேஜ் கிராட்லி. சரிங்களா, லேட்டக்ஸுங்கிறது ரப்பரால் உருவாக்கப்பட்ட அந்த காண்டம், கருத்தடை உரைன்னு சொல்லி நேற்று பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ லேட்டக்ஸ் காண்டம் யூசேஜ் கிராட்லி ரெடியூஸ் த ரிஸ்க் பட் டஸ் நாட் கம்ப்ளீட்லி எலிமினேட் த ரிஸ்க் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் STI. ஓகே, இந்த லேட்டக்ஸ் காண்டம், ரப்பரால் உருவாக்கப்பட்ட அந்த காண்டம் யூசேஜ், அதை பயன்படுத்தின அந்த காண்டத்தை யூஸ் பண்ணோன்னா கிரேட்லி ரொம்ப அதிகப்படியாக ரெடியூஸ் தி ரிஸ்க். சரிங்களா, அந்த நிறையா பிரச்சனை, அந்த ரிஸ்க், அந்த சிக்கல்களை வந்து என்ன பண்ணுது, கட்டுப்படுத்துது. பட் டஸ் நாட் கம்ப்ளீட்லி எலிமினேட். இது முழுமையாக அந்த டிசீஸை குணப்படுத்தி இல்லை அந்த டிசீஸை கட்டுப்படுத்துன்னு சொல்ல முடியாது. ஸோ டஸ் நாட் கம்ப்ளீட்லி எலிமினேட் த ரிஸ்க் ஆஃப் ட்ரான்ஸ்மிஷன் STD. ஓகே, நெக்ஸ்ட்
prevention of STD. Next getting is prevention of STD. How to prevent sexually transmitted disease சரிங்களா. ஸோ தடுக்கும் வழிமுறைகள். ஓகே, பால்வினை நோய்களை தடுக்கும் வழிமுறைகள். ஸோ அவாய்ட் செக்ஸ் வித் அன்னோன் பார்ட்னர். ஸோ நம்மளுக்கு அறிமுகம் இல்லாத, அன்னோன்னா அறிமுகம் இல்லாத, தெரியாத. ஸோ அவாய்டு செக்ஸ் வித் அன்னோன் பார்ட்னர் ஆர் மல்டிபிள் பார்ட்னர் சரிங்களா. நம்மளுக்கு அறிமுகமே இல்லாத நபர்களுடன் செக்ஸ் வைக்கக்கூடாது, அதாவது இனப்பெருக்கத்தில் ஈடுபடக்கூடாது. அதே சமயத்தில் மல்டிபிள் பார்ட்னர், ஸோ பல ஆண்களுடன் பல பெண்களுடன் தொடர்புள்ளவர்களுடன் ஸோ அந்த செக்ஸுவல் கான்டாக்ட் வச்சுக்கிறத தவிர்க்கணுங்கிறாங்க. 1 மார்க். ஒன்று யூஸ் காண்டம். ஸோ நம்ம காண்டம் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்கேஸ் ஆஃப் டவுட், ஏதாவது நம்மளுக்கு சந்தேகங்கள் வந்துச்சுன்னா கன்சல்ட் டாக்டர். யார் யூஸ் பண்ண? கன்சல்ட் டாக்டர் ஃபார் டயக்னோசிஸ் சரிங்களா. இந்த நோயை பற்றி கண்டறிவதற்கும் கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட்டுக்கு டாக்டரை பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ இது 3 மார்க். நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் STD. Okay, important bacterial STD. Next, important bacterial STI. Okay, very important 5 mark question. So STD and their symptoms. STD and their symptoms. First, STD and their symptoms. We can see the table. ஸோ த ஃபஸ்ட் காலம் நேம் ஆஃப் த டிசீஸ் சரிங்களா. நோயின் பெயர், காஸ்டிவ் ஏஜென்ட் நோய் உண்டாகக்கூடிய அந்த கிருமியோட பேர், சிம்டம்ஸ். ஸோ சிம்டம்ஸ் அறிகுறி, இன்குபேஷன் பீரியட் சரிங்களா. ஸோ அதனுடைய நோய் தாக்கும் காலம். ஓகே, அதை பற்றி பார்க்கலாம் சரிங்களா. நோய் வெளிப்படும் காலம், எத்தனை நாளில் வெளிப்படும் ஃபஸ்ட்டு. ஸோ த ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிசீஸ் இஸ் கொனேரியா. ஸோ த கொனேரியா காஸ்ட் பை த காஸ்டிவ் ஏஜென்ட் நேம் இஸ் நிசெர்சியா கொனேரியா. நிசெர்சியா கொனேரியா. ஸோ சிம்டம்ஸ் affect the urethra. So urethra means the urine sent out through this tract. இந்த பாதை வழியாக யூரின் வெளிவரும். ஸோ அஃபெக்ட் த யூரித், சிறுநீர் புரவலின்னு சொல்லுவோம். ரெக்டம் மலக்குடல் அஃபெக்ட் பண்ண, த்ரோட் தொண்டை பகுதி. அண்டு ஃபீமேலில் பார்த்தீங்கன்னா செர்விக்ஸ் சரிங்களா. கருப்பை வாய்ப்பகுதின்னு சொல்லுவோம். செர்விக்ஸ் அண்ட் ஆல்சோ கெட் அஃபெக்டட், அந்த பகுதி அஃபெக்ட் ஆகுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பெயின், ஏன்னா ரொம்ப பெயினாக இருக்குது, ரொம்ப வலி எடுக்கும். பஸ். ஸோ பஸ் மீன்ஸ் சீல். தட் மீன்ஸ் வாட்? அந்த சீப்பிடின்னு சொல்ல சீல், ஒயிட் அண்ட் சீலில் வெளிவரும். பெயின் அண்டு சீல், டிஸ்சார்ஜ் சரிங்களா. அந்த 2 பெயின் வரும். ரெண்டாவது பஸ் டிஸ்சார்ஜ். பஸ் டிஸ்சார்ஜ் அப்படின்னா ஸோ அந்த சீல் வரும்னு சொல்லிங்களா. இந்த பஸ் வெளிவரும். இந்த ஜெனிட்டல் மீன்ஸ் இனப்பெருக்க பாதையில் வெளிவரும். அண்ட் பர்னிங் சென்சேஷன். ஸோ அந்த இடத்துல எரிச்சல் உண்டாகும். சென்சேஷன் மீன்ஸ் உணர்வு, எரிச்சல் உண்டாகும் உணர்வு டியூரிங் யூரினேஷன், எப்போ யூரின் வெளியேற்றும் போது. ஸோ இதனுடைய அந்த நோய் வெளிப்படுத்தும் காலம் பார்த்தீங்கன்னா 2 to 5 days, 2 to 5 நாளைக்குள்ள தெரிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிசீஸ் இஸ் சிஃபிலிஸ். Treponema palladium. What is the caustic agent name? Syphilis is a kind of bacterial disease. It caused by Treponema palladium. It is a caustic agent name. It is a bacteria. So first, these are symptom expressed in 3 stages. First, primary stage. Okay, formation of பெயின்லெஸ் அல்சர் சரிங்களா. வலியற்ற அல்சர் உருவாகுது ஆன் த எக்ஸ்டர்னல் ஜெனிட்டிலியா. அல்சர்னா காயங்கள், புண்கள். ஸோ ஜெனிட்டிலியா, எக்ஸ்டர்னல் ஜெனிட்டிலியா. ஸோ எக்ஸ்டர்னல் ஜெனிட்டினா வெளிப்புற இனப்பெருக்க உறுப்பு இருக்கு இல்லைங்களா. ஸோ வெளிப்புற இனப்பெருக்க எக்ஸ்டர்னல் ஜெனிட்டி, எக்ஸ்டர்னல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன், அந்த ஏரியாவில் அல்சர். பெயின்லெஸ் அப்படின்னா வலியற்ற, அல்சர்னா புண்கள். ஷோர் உருவாகுது. ஃபார்மேஷன் ஆஃப் பெயின்லெஸ் அல்சர் அந்த எக்ஸ்டர்னல் ஜெனிட்டிலியா. நெக்ஸ்ட் செகண்டரி ஸ்டேஜ் ஸ்கின் லேஷன். நெக்ஸ்ட் நூறாகிறது ஸ்கின் லேஷன். செகண்ட் ஸ்டேஜ் புண்கள், தோல் புண். ஸ்கின் லேஷன் தோலில் புண்கள் ஏற்படும். ஷோர் ஆன் ஸ்கின். நெக்ஸ்ட் ரேஷஸ் மீன்ஸ் வாட்? ஸோ சொறி உருவாகும். நெக்ஸ்ட் ஸ்வாலன் ஜாயின்ட்ஸ்னால் ஸோ மூட்டுக்களில் வீக்கம் ஏற்படுதல். அண்டு ஃபீவர் மீன்ஸ் வாட்? ஸோ காய்ச்சல். அண்டு ஹேர் லாஸ், முடி உதிர்வு ஏற்படும். நெக்ஸ்ட் டெர்ஷியரி ஸ்டேஜ். ஸோ ஈச் ஸ்டேஜ் எக்ஸ்பெக்ட் 3 மார்க். ஒவ்வொரு ஸ்டேஜ் ஒரு 3 மார்க். நெக்ஸ்ட் டெர்ஷியரி ஸ்டேஜ். ஸோ அப்பியரன்ஸ் ஆஃப் குரோனிக் அல்சர் ஆன் நோஸ் சரிங்களா. நம்மளுடைய நோஸ் இருக்கு இல்லைங்களா. நோஸ் மீன்ஸ் வாட்? மூக்குப்பகுதியின் உள்பகுதி நோஸ். ஓகே, நம்மளுடைய நோஸினுடைய இன்டீரியர் உள்பகுதியில் குரோனிக் ரொம்ப மோசமான அல்சர் புண் ஏற்படும். ஸோ ரொம்ப கிரிட்டிக்கல் ஷோர் இன்சைட் த நோஸ்க்கு உருவாகும். லோவர் லெக் அண்டு பேலட். அங்கே மட்டும் நோஸ் மட்டும் இல்லை, எலாங் வித் லோவர் லெக். ஸோ லோவர் லெக் காலினுடைய கீழ்ப்பகுதி அண்டு பேலட் மேலென்ன பகுதி இருக்குல்ல உள்ள வாயினுடைய அப்பர் பார்ட் பேலட். ஸோ ஃபாலோட் பை லாஸ் ஆஃப் மூமெண்ட். ஓகே, நகர முடியாது. மென்டல் டிஸார்டர். ஓகே, நெக்ஸ்ட் விஷுவல் இம்பேர்மெண்ட், பார்வை குறைபாடு ஏற்படும். ஹார்ட் ப்ராப்ளம். ஸோ ஹார்ட்டில் சிக்கல் ஏற்படும். கம்மாஸ்
சாஃப்ட் நான் கேன்சரஸ் growth. ஓகே, சாஃப்ட் மென்மையான நான் கேன்சரஸ், சரிங்களா, கேன்சர் அல்லாத சில தேவையற்ற வளர்ச்சிகள் ஏற்படும், கம்மாஸ். ஓகே, ஸோ திஸ் சிம்டம்ஸ் அப்பியர் 10 to 90 days. ஸோ 10லேருந்து 90 நாளைக்குள்ள 90 டேஸ்க்குள்ளே தெரிஞ்சிடும். தேர்ட் ஒன் இஸ் chlamydiasis. Okay, chlamydiasis, it is a kind of bacterial disease. This is caused by kind of bacteria. What is the bacteria name? Chlamydia trachomatis. Okay, once again, Chlamydia trachomatis. Okay, so the symptoms are trachoma, affect the cells of the columnar epithelium. ஓகே, நம்ம பாடியில் வந்து ஸ்கின்னில் நிறையா காலுமினார் எபித்திலியம், தூண் எபித்திலியம்னு சொல்லுவோம். தூண் இந்த மாதிரி செல்கள் நிறையா இருக்கும். ஸோ ட்ராக்கோமா diseases which affect the cells of the columnar epithelium in the urinogenital tract. சரிங்களா, இனப்பெருக்க சிறுநீர் பாதைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த இடத்துல ஆக்சுவலாக மேலில் சொல்லணும், யூரினோஜெனிட்டல் ட்ராக்ட். சரிங்களா, யூரினோ, ஸோ அந்த ஸ்பெர்ம் எக்கு வெளியே வரக்கூடிய காமன் ட்ராக்டை யூரினோஜெனிட்டல் ட்ராக்ட். யூரின், ஜெனிட்டல் மீன்ஸ் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட். ஸோ யூரினோஜெனிட்டல் ட்ராக்ட் actually contain columnar epithelium. So columnar epithelium contains kind of cells. So those cells are affected. Cells of the columnar epithelium, the urinary affect, and followed by respiratory tract also contain columnar epithelium. Okay, respiratory also affected, and conjunctiva, our eye contain conjunctiva. So conjunctiva contain columnar epithelium. Those are affected. Next, lymphogranuloma venereum. Fourth important diseases, bacterial sexual transmitted diseases, lymphogranuloma venereum. Okay, so this disease caused by bacteria name Chlamydia trachomatis. Chlamydia means same bacteria. So cutaneous means skinல பிரச்சனை வருது. mucal genital damage. Okay, mucosal genital டேமேஜ். ஓகே, கியூட்டேனியஸ் ஸ்கின்ல இருக்கக்கூடிய பகுதியிலையோ இல்லை மியூக்கோசல் ஜெனிட்டல் ட்ராக்ட். சரிங்களா, ஸோ நம்ம ஜெனிட்டிலியா, நம்ம இனப்பெருக்க உறுப்புகளில் பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்டிவ் ஆர்கனில் ஸோ பொசஸ் வித் லாட் ஆஃப் மியூக்கஸ், நிறைய கோலை இருக்குது. ஸோ அந்த கோலை வந்து மியூக்கஸ், இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஸ்டிக்கி ஜெல்லி சப்ஸ்டன்ஸ். வாட்? மியூக்கஸ். ஸோ அது அஃபெக்ட் ஆகும். ஸோ கியூட்டேனியஸ் ஆர் மியூக்கோசல் ஜெனிட்டல் டேமேஜ். தென் யூரித்ரிட்டிஸ். ஓகே, ஸோ யூரித்ரிட்டிஸ் அப்படின்னு என்ன சொல்லணும்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. யூரித்ரிட்டிஸ் மீன்ஸ் வாட்? சிறுநீர் கழிக்கும் போது. சரிங்களா, ஸோ அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா யூரித்ரிட்டிஸ் எண்டோசெர்விசிட்டிஸ். சரிங்களா, யூரித்ரிட்டிஸ் அண்டு எண்டோசெர்விசிட்டிஸ். சரிங்களா, சீல்வடிதல், சிறுநீர் கழிக்கும் போது சீல்வடிதல். ஓகே, என்ன ஆகுது நம்மளுக்கு? எண்டோசெர்விசிட்டிஸ். சரிங்களா, அதாவது பெண்களின் கருப்பை வாய் இருப்பில்லை. சரிங்களா, மலக்குடல், தொண்டை, பெண்களின் கருப்பை வாய். யூரித்ரிட்டிஸ் அப்படின்னா யூரின் வெளிவரக்கூடிய அந்த பாதையில் வந்து வீக்கமடைதல். எண்டோசெர்விட்டிஸ், செர்விக்ஸ், அதாவது யூட்ரஸினுடைய பிகினிங் பார்ட் கன்சிடர்ஸ் வாட்? ஸோ செர்விக்ஸ். ஸோ தட் ரீஜன்ஸ் ஆல்சோ அஃபெக்டட். ஸோ த அஃபெக்டட் ஏரியாஸ் endocervicitis. So locally harmful ulceration and genital elephantiasis. Okay, so the genital, சரி, நம்ம இனப்பெருக்கு ஒரு பெருசாக பல்ஜாகி வீங்கிக்கும். எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நம்ம ரீப்ரொடக்டிவ் மேல் ஃபீமேல்லையும் வீங்கிடும். லோக்கல் காம்ஃபுல் அல்சரேஷன். சரிங்களா, ஒரு சாதாரண காம்ஃபுல் அல்சரேஷன் ஒரு மிக அதிகமான ஒரு வலி கொண்ட அமைப்பாக இருக்கும். எந்தெந்த இடம்? ஜெனிட்டல் பீஜோ, அந்த ஜெனிட்டல் ரீஜன் எலிஃபென்டாயஸ்னால் எலிஃபென்ட் மாதிரி ரொம்ப யானைக்கால் வீங்குன்னு எப்படி இருக்குது அதே மாதிரி அந்த இனப்பெருக்கு வீங்கிடும். ஸோ சிம்டம்ஸ் 2 to 3 weeks ஆர் அப் டு 6 weeks. சரிங்களா, 2-3 வாரம் அல்லது 6 வாரத்தில் தெரிஞ்சிடும். ஸோ விச் ஒன் இஸ் கம்ப்ளீட்டட்? பேக்டீரியல் STI டேபிள் லெசன் இஸ் கம்ப்ளீட்டட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஷார்ட், வெரி ஈஸியஸ்ட். 1 mark and 3 mark, 5 mark area. So this tabulation you can expect 1 mark or maybe 3 mark or 2 mark or 5 mark area. Okay, so each heading carry 3 mark, 5 mark. Okay, next, viral STI. Okay, so the disease is caused by virus. It is called what? Viral STI. So வைரஸ்னால் பரவக்கூடிய செக்ஸ் டிரான்ஸ்மிஷன் என்னன்னு பாரு. ஃபஸ்ட்டு ஜெனிட்டல் ஹெர்ப்ஸ். ஃபஸ்ட் ஒன் இஸ் வாட்? ஜெனிட்டல் ஹெர்ப்ஸ். ஜெனிட்டல் ஹெர்ப்ஸ் அப்படின்னு என்ன சொல்லும்னா பிறப்புறுப்பு அக்கி இருக்குதுங்களா இங்கே? ஜெனிட்டல் ஹெர்ப்ஸ், பிறப்புறுப்பு அக்கி. ஜெனிட்டல் வாட்ஸ்னால் என்ன சொல்லணும்னா பிறப்புறுப்புக்கு மருன்னு சொல்லுவோம்.
சரிங்களா பாருங்கள். ஸோ ஜெனிட்டல் ஹெர்ப்ஸ். ஸோ திஸ் ஜெனிட்டல் ஹெர்ப்ஸ் diseases is caused by virus. What is the virus name? Herpes simplex virus. Okay, so this diseases cause some kind of symptoms. What are symptoms is, listen here: sore in and around the vulva. So you know vulva is a part of the female reproductive system, external reproductive system. சரிங்களா, பெண் குறி வெளி இதழ்னு சொல்லும். பெண் குறி சரிங்களா, ஃபீமேல் ரீப்ரூட்டாருடைய வெளிப்பகுதி. ஓகே, ஸோ சோர் இன் சரிங்களா, சோர் புண் ஏற்படுது எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா vulva or vagina, vulva or vagina or urethra in female. ஃபீமேலுடைய vulva, vagina, urethra அரவுண்ட் அதை சுற்றியோ இல்லை இன்சைடோ. விச் ஒன் இஸ் ஃபார்ம்? சோர். ஓகே, லேஷன் புண்கள் ஏற்படும். ஆர் ஷோர் ஆன் அரவுண்ட் த பீனிஸ் இன் மேல். மேலில் பார்த்தீங்கன்னா பீனியசிஸ். ஓகே, பீனியசிஸ் இன்ஃபெக்டட் வித் லேஷன் சரிங்களா, புண்கள் ஏற்படும். பீனிஸ்னு தெரியுமா, எக்ஸ்டர்னல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆஃப் த மேல். மேலோட ரீப்ரொடக்டிவ் பார்ட் வந்து பீனிஸ் சொல்லுவோம். ஸோ அதை சுற்றி புண்கள் ஏற்படலாம். நெக்ஸ்ட்டு பெயின் டியூரிங் யூரினேஷன். யூரினேஷனை தெரியும் இல்லைங்களா, ஸோ யூரின் வெளியேற்றும் போது பெயின் ஏற்படும். ப்ளீடிங் பெட்வீன் பீரியட்ஸ். ஸோ ஃபீமேலில் பார்த்தீங்கன்னா ப்ளீடிங் சரிங்களா, பெட்வீன் பீரியட்ஸ். ஸோ பீரியட்ஸ் நடக்குது இல்லைங்களா ஃபீமேலில், மென்சுரல் சைக்கிளினுடைய எண்டில் வந்து ப்ளீடிங் நடக்கும், பிளட் ப்ளீடிங் நடக்கும் ப்ளீடிங் பீரியடில். ஸோ அந்த ப்ளீடிங் வரும்போது நிறைய பெயின் உண்டாகும். நெக்ஸ்ட்டு ஸ்வெல்லிங் இன் த க்ரூயின் நோட்ஸ் சரிங்களா, க்ரூயின். ஸோ இந்த ஸ்டொமக்கும் லோவர் அப்டாமனும் லெக்கு சேருது இல்லைங்களா, லோவர் அப்டாமனும் லெக்கு ஜாயிண்ட் அந்த இடத்துல க்ரூயின்னு சொல்லுவோம். வயிறும் தொடையும் சேரும்படும், தையும் சேர்ற இடம் நம்ம என்ன சொல்லுவோம், க்ரூயின். அந்த இடத்துல இருக்கிற நோட்ஸ் சில முடிச்சுகளில் வந்து என்ன ஆகும், நோட்ஸ் உண்டாகும், சில முடிச்சுக்கள் ஏற்படும். ஸோ தொடை இடுக்குகளில் நிணநீர் முடிச்சுகளில் வீக்கம். நோடுனா லிம்ப் நோடுன்னு சொல்லுவோம். ஸோ லிம்ப் நோடு கெட் இன்ஃப்ளம்டு. ஓகே, ஸோ சிம்டம்ஸ் ஆர் 2 to 21 days, ஆவரேஜ் 6 days. ஸோ 2 to 21 days, ஆவரேஜ் 6 days. நெக்ஸ்ட் ஜெனிட்டல் வார்ட்ஸ், பிறப்புறுக்கு மறுக்கள். ஸோ நம்ம ரீப்ரொடக்டிவ் ஆர்கனில் மறுக்கள் ஏற்படுதல். ஸோ திஸ் இஸ் காஸ்ட் பை ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ். ஓகே, வாட் இஸ் காஸ்ட் ஏஜென்ட் நேம்? Human papilloma virus. What is the agent name? Human papilloma virus, HPV. So the symptoms are hard outgrowth, that means tumor உருவாது, hard outgrowth on external genitalia. So and cervix and perianal region. ஸோ ஏனல் மீன்ஸ் ஏனஸ் இருக்கு இல்லையா, ஏனலுடைய அவுட்டர் ரீஜன் என்ன சொல்லுவோம், பெரியானல் ரீஜன் சொல்லுவோம். ஸோ பெரியானல் ரீஜன் செர்விக்ஸ் எல்லாமே ஃபீமேல். செர்விக்ஸ் மீன்ஸ் பிகினிங் பார்ட் ஆஃப் த செர்விக்ஸ். ஸோ செர்விக்கல் ஏரியா எக்ஸ்டர்னல் ஜெனிட்டிலியா. ஸோ அவுட்டர் ஏரியா ஆஃப் த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஸோ வி கேன் ஏபிள் டு see directly the reproductive organ. ஓகே, இது வெளியே கண்ணுக்கு தெரியக்கூடிய பகுதி. ஸோ இந்த 3 ஏரியா, எக்ஸ்டர்னல் ஜெனிட்டிலியா, செர்விக்ஸ், பெரியானல் ரீஜன். ஓகே, ஆர் infected with hard outgrowth. So this area is form a hard outgrowth. ஸோ ஒரு கெட்டியான சரிங்களா அவுட்க்ரோத் சரிங்களா. ஸோ ஹார்ட் அவுட்க்ரோத். ஸோ வெளிப்புறமாக ஒரு டியூமர் அல்லாத சில வளர்ச்சி ஏற்படுத்துகிறது. ஸோ இதனுடைய சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா இதனுடைய இன்குபேஷன் பீரியட் இஸ் 1 to 8 months. ஸோ 1 மாதத்துலேருந்து 8 மாதத்தில் தெரிஞ்சிடும். அதுக்கடுத்து ஹெப்பாட்டிட்டிஸ் பி வைரஸ். ஸோ ஹெப்பாட்டிட்டிஸ் பி இஸ் a kind of viral diseases. It is caused by hepatitis B virus, HBV. So the symptoms are fatigue. சோர்வு. fatigue means சோர்வு. jaundice means மஞ்சள் காமாலை. fever காய்ச்சல். rashes தோல் தடிப்பு and stomach pain வயிற்று வலி. So the hepatitis B virus actually infect the liver. So automatically liver cirrhosis, கல்லீரல் இறுக்கம் ஏற்படுகிறது. cirrhosis means கல்லீரல் இறுக்கம். So liver cirrhosis means கல்லீரல் இறுக்கம். கல்லீரல் இறுக்கம் and liver failure. So கல்லீரல் cirrhosis, liver cirrhosis leading to liver failure. லிவர் வந்து ஃபெயிலர் ஆயிரும். அக்கர் இன் லேட்டர் ஸ்டேஜ், கண்டுக்காமட்டா லிவர் ஃபெயிலர் ஆகும். ஸோ இது சிம்டம்ஸ். இன்குபேஷன் பீரியட் இஸ் 3 to 80 days. நெக்ஸ்ட் டிசீஸ் AIDS. ஸோ AIDS is a kind of viral diseases. It is caused by the causative agent name is human immunodeficiency virus, HIV. Human deficiencies. So
The symptoms are enlarged lymph node. So a lot of 600 lymph nodes spread in our body. So the lymph nodes are inflamed, வீங்கி விடுகிறது. So lymph node நிணநீர் முடிச்சல் வீங்குது. And prolonged fever, நீண்ட ஃபீவர் ஏற்படுகிறது. prolonged diarrhea, வயிற்றுப்போக்கு ஏற்படுகிறது. weight reduction, ஸோ உடம்புல வயிற்றுப்போக்கு தொடர்ச்சியாக இருக்கிறதுனால weight reduction, எடை குறைந்து விடுகிறது. night sweating, இரவில் வேர்க்கும். ஸோ the symptoms are 2 to 6 weeks, 2லேருந்து 6 வாரங்களில் தெரிஞ்சிடும். even more than 10 years, 10 வருஷக்குள்ள தெரிஞ்சிருங்கிறாங்க. So these viral diseases are also very important, 5 marks. Each heading expect 3 marks. So each line carry 1 mark. Okay, note it, very important, 5 marks. So bacterial tabulation also 5 marks. So viral tabulation also 5 marks. Viral STI. Third one is what? Fungal STI. Fungal diseases. Okay, fungal means பூஞ்சைகள். You know mushroom under fungi. So fungal disease means what? பூஞ்சை நோய்கள். Okay, ஃபங்கஸ்லாம் வரக்கூடிய first candidiasis. So candida albicans. So candidiasis is a fungal disease. So which kind of fungus cause this is? Candida albicans. It's a causative agent. What is the causative agent name? Candida albicans. So this Candida albicans fungus attack mouth, throat, intestinal tract. throat means தொண்டை பகுதி. intestinal tractனா ஸோ குடல் பாதைகளிலும் அண்டு வெஜினா, ஃபீமேலில் பார்த்தீங்கன்னா வெஜினா, அந்த ரீப்ரொடக்டிவ் பார்ட் இருக்கு இல்லைங்களா, எக்ஸ்டர்னல் ரீப்ரொடக்டிவ் ஏரியா, ஸோ அந்த ஏரியா வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் வெஜினல் இட்சிங். வெஜினல் இட்சிங் வெஜினல் ஏரியாவில் ஃபீமேல் அந்த வெஜினல் ஏரியாக்குள்ளே வெளிப்புற இனப்பெருக்கு உறுப்பு அந்த பேர் இட்சிங், ஒரு அரிப்பு ஏற்படுகிறது இட்சிங். அண்டு சோர்னஸ், சில இடத்துல புண்கள் ஏற்படுகிறது. அப்நார்மல் வெஜினல் டிசார்ஜ், தேவையில்லாமல் அந்த இடத்துல சில கழிவு பொருட்கள், சரிங்களா, சில தேவையற்ற பொருட்கள் வெளியேறுகிறது. சில என்ன ஏற்படுகிறது? தேவையற்ற வெளிப்பொருட்கள், தேவையற்ற திரவம் வெளிப்படுதல். அதுக்கு அடுத்தது பெயின் டியூரிங் யூரினேஷன். ஸோ யூரின் எக்ஸ்போஸ் பண்ணும்போது பெயின் ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட்டு last disease, protozoan STI. So the diseases which caused by protozoa, it is called protozoan STI. So the disease name is trichomoniasis. Trichomoniasis is a protozoan disease. So this disease is caused by, so the causative agent name is Trichomonas vaginalis. What is the disease name? Trichomonas vaginalis. Once again, Trichomonas vaginalis. It is a protozoan disease. So these diseases cause some kind of symptoms. Okay, what are the symptoms? Symptoms means அறிகுறிகள். Okay, vaginitis. So the vaginal area, so the external area of the female reproductive part is actually vagina. So this vagina region is actually inflamed. Okay, this is called vaginitis. So greenish yellow vaginal discharge. Okay, so பச்சை கலந்த மஞ்சள் நிற வெஜினல் டிசார்ஜ். ஸோ அந்த வெஜினா பையிலிருந்து என்ன ஆகும்? ஸோ டிசார்ஜ், திரம் வெளிப்படுகிறது. இட்சிங். ஸோ இட்சிங் மீன்ஸ் வாட்? அரிப்பு ஏற்படுதல். பர்னிங் சென்சேஷன். ஸோ அந்த இடத்துல எரிச்சல் உண்டாதல். பர்னிங் மீன்ஸ் வாட்? எரிச்சல். ஓகே, பர்னிங் சென்சேஷன், யூரித்ரிட்டிஸ். ஸோ அந்த யூரின் வரக்கூடிய பாதை, ஸோ யூரினரி ட்ராக்ட், okay, also inflamed. So inflamed condition is called urethritis. Next, epididymitis. So we can see in male, so the male the testis and outer region contain epididymis. So those regions are inflamed. So this condition is called epididymitis. Okay, epididymitis. Okay, so epididymis also inflamed. That is called epididymitis. And prostatitis. So prostate gland. Okay, this prostate gland secretes semen. Prostate glands secrete semen. So that prostate glands are inflamed, so that unable to secrete semen. So the inflamed prostate gland is called prostatitis. Okay, so the symptoms are 4 to 8 weeks, 4 to 28 days. 4 நாள் தெரிஞ்சிடும். Okay, so today topic is completed. So this also 3 mark. Fungal STI also 3 mark, or sometimes each line carry 1 mark. So protozoan is also 1 mark. So the causative agent, trichomonasis, so symptoms and days, incubation period, those all expect 3 mark. Very important area. So today teaching topic is completed. So next we will meet next broad area in different heading, different explanation. Thank you. Keep watching. Thank you.